தமிழ்நாடு வந்து அதனுடைய ஆனுவல் growth வந்து 11.19 விழுக்காடு இருந்திருக்கு. இந்த மாதிரி டபுள் டிஜிட் பல ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு. இதுக்கு முன்னாடியும் வந்தது வந்து தட் இஸ் இன்சிடென்டல்னு சொல்லி சில பேர் சொல்லலாம். அது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் வந்தது, இப்பயும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை பற்றி நிறைய விவாதங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இது நான் ரெண்டு விஷயத்துல வந்து இதுல முக்கியமான விஷயமா பார்க்கறேன். அதாவது உலகத்திலேயே வந்து பொருளாதாரம் தான் அடிப்படை, எல்லாத்துக்கும் அடிப்படை. அந்த பொருளாதாரம் தான் அடிப்படைங்கிறது கொஞ்சம் விகாரமான முறையில் இன்னைக்கு உலகத்துக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். எதுக்கு எடுத்தாலும் சாங்ஷன் போட்டுருவேன், ட்ரேட் டாக்ஸ் கொண்டு வந்துருவேன், ட்ரேட் டாக்ஸ் கொண்டு வந்து தான் நான் பாகிஸ்தான் இந்தியா ரெண்டு பேரையும் பணிய வச்சேன். இதெல்லாம் வரிசையா வந்து சொல்ற பொழுது இப்போ 25% டேக்ஸ் போட்டாரு, அடுத்து 50% இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு இந்தியா மேல. இது எல்லாமே வந்து எதை காட்டுதுன்னா, இன்னைக்கு உலக அரசியலுங்கிறது வந்து பொருளாதாரத்தின் அடிப்படையில் தான் சொல்லுது என்பதை காட்டுது. இந்த பொருளாதாரம் ஏற்றத்தாழ்வு இதுக்கெல்லாம் காரணம் வந்து சமுதாயத்தில் நிலவுகின்ற சில காரணிகள்ங்கிறது வந்து ஒரு முக்கியமான காரணம். இப்ப வேட்டுவ சமுதாயமாக இருந்த மனித சமுதாயம் வேளாண்மை சமுதாயமாக ஆனதற்கு பின்னால் தான் ஆண்டான் அடிமை அப்படிங்கிற காலங்கள்லாம் வந்தது. அது வரைக்கும் வந்து எவனுக்கு உடல் பலம் இருக்கோ அவன் ஓடி போய் ஹண்ட் பண்ணுவான், சாப்பிட அவங்க ஏதாவது ஒரு அனிமல் அடிச்சுட்டு வருவான், தனக்கும் குடும்பத்துக்கும் சேர்த்து வச்சு சாப்பிடுவாங்க அப்படின்னு இருந்த நிலைமை மாறினது. அப்போ இந்த சோசியாலஜி எக்கனாமிக்ஸ் இந்த ரெண்டும் தேர் இன்டர்டிபெண்டன்ட். அது ரெண்டும் சேர்ந்து தான் இதை வந்து கூர்மையாக்குது, அரசியலை வந்து கூர்மையாக்குது. இப்ப இந்த அரசியல் வந்து மிகுந்த பலம் பெற்று விட்டால் அடுத்து அவங்க வந்து எக்கனாமிக்ஸையும் கண்ட்ரோல் பண்ண பார்ப்பாங்க, சோசியாலஜியும் சமுதாய நிலைகளையும் மாற்ற பார்ப்பாங்க அப்படிங்கிறதையும் பார்த்துருக்கோம். இப்ப இன்னைக்கு இந்த இந்த இதெல்லாம் எதுக்கு சொல்ல வர்றேன்னா, தமிழ்நாட்டுல வந்து ஏறக்குறைய 100 ஆண்டு காலமாக ஒருங்கிணைந்த வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயமா இருந்தது. ஜஸ்டிஸ் பார்ட்டி காலத்துல ஆரம்பிச்சது. அடுத்து ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார், காமராஜ், இவங்க ரெண்டு பேரும் இதுல காங்கிரஸ் பீரியட்லயே வந்து அதுல ஆழ்ந்த நம்பிக்கை உள்ளவங்களாங்க இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து திராவிட முன்னேற்ற கழக அரசு. இப்ப காமராஜ் காலத்தில் பள்ளிக்கூடங்கள் ஏறக்குறைய தாலுக் ஹெட் குவார்டர்ஸ் வரைக்கும் போய் சேர்ந்துருச்சு. இவங்க டிஎம்கே உடனடியாக கல்லூரிகள் ஏறக்குறைய தாலுக் ஹெட் குவார்டர்ஸ் வரைக்கும். ஏன்னா எழுத்தறிவித்தவன் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் வந்து சமுதாயத்துல வந்து பிளே பண்றாங்க. அதே சமயம் வறுமை நிலை மாறணுங்கிறதுக்காக அந்த இது உணவு ஃப்ரீயா கொடுக்கறது, இந்த ரெண்டும் சேர்ந்து வந்து, அதாவது வெறுமனே உணவு கொடுக்கல, உணவு கொடுத்தாங்க, அதுக்கு அடுத்து வந்து படிப்பு சொல்லி கொடுத்தாங்க. இந்த ரெண்டுமே சேர்ந்து இருந்ததுனால இந்த பிரமிட்னு சொல்லி நம்ம ஒரு நாட்டை பத்தி பார்த்தோம்னா, பிரமிடுடைய பேஸ் யாரு? ஏழைகளும் எளியவர்களும் தான் பெரும்பாலும் பேஸ். அந்த பேஸ் ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா பிரமிட் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். மேல போக போக குறுக குறுக மிக பெரும் பணக்காரர்கள் தான் உச்சியில இருப்பாங்க. ஆனா உச்சியில இருக்கவங்களுக்கு இவங்களுக்கு இடையில வந்து மிகப்பெரிய அடிப்படை விஷயங்களை மிகப்பெரிய